இந்த லேடிக்கெல்லாம் எப்படிதான் லைசன்ஸ் கொடுத்தாங்களோ தெரியல. அவனை இடிச்சிட்டு அவங்கிட்டே சண்டையும் போட்டு வண்டி எடுத்தா என்ன அங்க போய் இந்த தாத்தாவை கட்டி பிடிச்சு உருண்டு இருக்கு. மாடு அங்க செவனேன் தான் நின்னுது. ஆனா அந்த பொண்ணுங்க பயந்து ஓடும்போது இதுக்கும் இப்ப நான் தான் காரணம்னு சொல்லுவாங்களே. இவரு புது போனோட கேமராவை டெஸ்ட் பண்ண போய் இங்க லைசன்ஸ்க்கு எட்டெல்லாம் போட வேண்டாம், இதை மட்டும் தாண்டி காட்டிருங்க போதும். அதுலயும் ஃபெயிலா போ. இதுக்கு மேல ஈஸியா எப்படி வைக்கிறது? ஆசையா கேக் சாப்பிட வந்த பொண்ணு ஃப்ரெண்டு தனக்கு தான் ஊட்டி விட போறான்னு நினைச்சா இவர் பைக்கை நிறுத்திட்டு இறங்கும் போது வேலை முடிஞ்சு கிளம்பும் போது ஆக்சிலேட்டரை திரும்பி விட்டுட்டான். ஏமா வண்டி ஓட்ட கத்து கொடுக்கற இடமா இது? நல்ல வேலை கார்ல இடிக்கல. அச்சோ 5 செகண்ட்ல இடத்தையே கலவர பூமியா மாத்திட்டாங்க. ஒரு ட்ரெஸ் கடைக்கு வெளியே இவர் பண்ணிருந்த அட்டூழியத்தை பாருங்க. தண்ணிக்கான கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இதுக்கு பேர் தான் இழிச்சவாயனா என்ன? பெட்ரோல் போட்டுட்டு பைக் எங்க பார்க் பண்ணிருந்தான்னு பாருங்க. என்ன ராமலிங்கம் மலையை பார்க்க முடியல எப்படி இருக்கு? ஏதோ ஃபங்க்ஷன் போல அங்க பயப்புல குதூகலமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு டைமிங்ல ஜிம்ல இருந்த அக்கா அது எதுக்குன்னே தெரியாம மேலே ஏறியாச்சு. அடுத்த செகண்ட் நடந்து வந்தவரு பொண்ணை பார்த்து அதை பார்த்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்குது. ஆத்தோரமா இந்த பொண்ணு வண்டியை நிறுத்த போய் வண்டியோட கவுந்துட்டாங்க. ஆனா இது சம்பவம் இல்ல, இனிதான் இருக்கு நிஜமான சம்பவமே. பொண்ணுங்க விழுந்ததை பார்த்ததும் இவர் ஆர்வமா வந்து ஹெல்ப் பண்ண போய் அச்சச்சோ வண்டியோட உள்ள போயிட்டாரு. செவனேன் வண்டி எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. இப்ப உதவி பண்றேன்னு என்னடா பண்ணிருக்க? கேரளால இவன் வலைய போட்டு மீன் பிடிக்க போய் அந்த வலைக்குள்ள இவனை சிக்கிக்கிட்டான் போங்க. ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போகும்போது கார் வாங்கின குஷியில அங்க நின்ன தான் குழந்தை மேல கவரை போட்டு கவர் பண்ணிட்டாரு. கடைக்கு வெளியே 3 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு எந்திரிச்சதும் இவர் பைக்ல ரைடு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யமராஜாவே எதிரில் வந்துட்டாப்ல ஸ்கூட்டியோட. ஒரு செகண்ட் அந்த லாரிக்காரனே அரண்டுட்டான். ஆண்கள் எப்படியாவது வளைச்சு இழுத்து போயிறாங்க, பெண்கள்னால எனக்கு பெரிய இம்சையா இருக்கு. அவர் காலில் மாட்டிக்கிட்ட செருப்பை கலத்த போய் இவர் கவுந்துட்டாரு தண்ணிக்குள்ள. ஹெல்மெட் இல்லாம வேகமா வந்தவரு போலீஸ பார்த்ததும் திரும்பி எஸ்கேப் ஆயிலாம் நினைச்சாரு. அவர் விதி மாட்டிக்கிட்டாரு. அத வேற சொல்லிட்டாரே. வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில போன் யூஸ் பண்ணிட்டே வந்து விழுந்துட்டாரு. அதே ஒரு கையில வண்டியை தூக்குனதும் மலை உச்சியில இந்த லேடியால வண்டியை நிறுத்த முடியல. பிரேக் அப்படிமா? நல்ல வேலை பிரேக்க பிடிக்கணும்னு தோணுச்சே. இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. அப்போ என்ன சேரை உருவிட்டான். நம்புறல பாரு, இந்த ஷாட் பாரு மச்சி. என்னடா ஷாட் இது மச்சான்?
பொண்ணுங்க துணியை புழிஞ்சு காய போடும்போது இப்படி மட்டும் நடக்கவே கூடாது. வண்டி ஓட்டுறது தான் பிரச்சனைன்னு பார்த்தா நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. வண்டி ஸ்டாண்ட் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே. சில நேரம் ஸ்கூட்டில பசங்களும் சம்பவம் பண்ணிருக்காங்களே. இந்த பொண்ணு போட்டோவுக்கு போஸ்ட்லாம் கொடுக்கல, சகதியில கால் வலிக்கு நின்றுட்டு இருக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன டைமிங்ல இந்த பொண்ணு போஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க, பொண்ணுங்களுக்கு மட்டும் புது ரூல்ஸ் போல. கிரீன்ல நிக்கணும், எல்லோல ஸ்டார்ட் பண்ணி ரெட்ல கிளம்பிட வேண்டியதுதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. காலேஜ்ல இந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆடும்போது இப்படி ஃபில் பண்றது தானே கோனைஸ். இங்க இந்த பொண்ணு கோனைஸ் கேட்டதுக்கு தாத்தா என்ன ஐஸ் கியூப சுருவி கொடுக்குறாரு. இப்போ இதான் கோனைஸா? சரி சரி. ஸ்டெப் போடும்போது வலிக்கிடுச்சு. இந்த பொண்ணு பைக் ஓட்டிட்டு வரதை பார்த்து அவர் பயந்து ஓட்டிட்டாரு. அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்துச்சு. ஏதோ யமனை பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாரு. இந்த ஆன்ட்டி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க, ஆனா அவன் சொல்றான் கண்டிப்பா ரைட்ல தான் திரும்புவாங்கன்னு. பொண்ணை பார்த்ததும் தலைவன் வண்டியை முறுக்கி இருக்காரு. ஆனா நாய் குறுக்கால வந்து பிளானையே சொதப்பிடுச்சு. இங்க வண்டி ஓட்டிட்டு வர்றது யாருன்னு பாருங்க. 70 வயசு பாட்டி சும்மா அசால்ட்டா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. சிக்னல்ல பைக்ல எல்லாரும் எங்க நின்னுட்டு இருக்கும்போது என்ன இந்த பொண்ணுங்க மட்டும் தனியா நிக்கிறாங்க. சிக்னல் விழுந்த கொஞ்ச நேரத்துல நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பைக்கு காருன்னு போய் இப்போ போட்டை ஓட்டி அடிக்கிறாங்க. சிக்னல் ரெட்ல இருக்கு, இருந்தாலும் பின்னாடி இந்த பொண்ணு ஹார்ன் அடிச்சு. பொண்ணுங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸ் போல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே கிளம்பும் போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஒய்ஃப் ஏறிட்டாங்கன்னு நினைச்சு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. பொண்ணுங்க பின்னாடி போனா இப்படி குளிக்கல விழுறது நிச்சயம். அவங்க வீட்டு முன்னாடி தான் விழுந்திருக்காங்க. நம்மள நிறைய பேர் ஹெல்மெட் வச்சிருப்போம், ஆனா மாட்ட மாட்டோம். அப்படி இவரும் போலீஸை பார்த்ததும் ஹெல்மெட்டை மாட்டும் போது உள்ள வச்சிருந்த பையோட சேர்த்து மாட்டிட்டாரு. இங்க சகதியில போக பெரிய பெரிய பைக்கே திணறி நின்னுட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரா இந்த வண்டியில அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. இவர் அந்த பொண்ணுக்கு பூ கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண போறாரு நினைச்சா 100 rupees. கோல் அடிச்ச சந்தோஷத்துல இந்த பொண்ணு தூக்கி ஒரே வீசா வீசிடுச்சு. டேய் இருடா, அது குப்பத்தொட்டி இல்ல, டெஸ்லா காரு. No way, that's a Tesla. 3 பொண்ணுங்க பைக்ல போறத பார்த்துட்டு பின்னாடி அவர் விழுந்துட்டாரு. இவர் என்ன குட்டி அணை வச்சு தூக்கிட்டு போக வேண்டியத பைக்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. அடேங்கப்பா, இந்த பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டிட்டு வரத பார்த்து பஸ்ஸுக்காரனே கொஞ்சம் மிரண்டுட்டான். இல்லனா அவனாவது பின்னாடி போறதாது.